இந்த 9 கூடையவர் பலம் குறைஞ்சாலும் வக்கரமானாலும் ஒரு டீப் ப்ரொமோட்டர். நான் வாழ்க்கையில் நல்லா இருந்தேன், உயர்வாக இருந்தேன், பேர் புகழோடு இருந்தேன். ஆனால் எனக்கு அது எல்லாமே எனக்கு ஒரு தடவை களங்கம் வந்துருச்சு. பேருக்கு களங்கம், புகழுக்கு களங்கம், முன்னேற்றத்தில் களங்கம்னு ஒரு மைனஸை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். மறுபடியும் உயர்வு கொடுத்துரும். ஏன் சார் 9 கூட கெட்டு போச்சு இல்லை அப்படின்னா, அந்த கெட்டதை சந்திச்ச உடனே மறுபடியும் அது பலப்பட்டுரும். ஏன்னா கெட்டாலும் மேன்மக்களை 9 கூட குரு தான். நீங்கள் யாரை பாருங்கள், 9 கூட பாதகாதிபதி. சிலருக்கு வந்து பாருங்கள், சிறலக்கணத்துக்கு 9ஆம் இடமே பாதகமாக இருக்கும். அவருக்கு புகழும் கௌரவமும் சீக்கிரம் வந்தால் பாதகம், கொஞ்சம் லேட்டாக வந்தால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. சார் நான் கஷ்டப்பட்டு ப்ரொமோஷன் ஆனே, படாத பாடுபட்டு உயர வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பாக்கியமே பாதகம். எனக்கு இளைய வயசுலேயே எல்லாம் கிடச்சிருச்சுன்னா அதுதான் பாதகம். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். நிச்சயமாக 9 2 இருந்து அப்படி இருக்கும். 2 இருந்துச்சுன்னா என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு நல்ல செல்வம் உண்டு, தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்கிறதில் தடை இருக்கும். தன் வீட்டுக்கு அது 6ஆக இருக்கிறனால, புரியுதா? வாக்கு பலிதம் உண்டு, பொருளாதாரம் உண்டு, பிறரின் உதவி உண்டு, மற்றவர் உதவி உண்டு. அதில் எல்லாம் மாறாது. ஆனால் இவர் தீயன பேசக்கூடாது, தீய பழக்க வழக்கம் இருக்கக்கூடாது, ஈடுபடக்கூடாது, போயிடக்கூடாது. 2ஆம் இடத்துக்கு வந்து 9 கூடனுடைய தொடர்பு இருந்தால், பார்வை சேர்க்கை இருந்தால், தீய பழக்கம் இருந்தால் தரித்திரம், அது தூக்கி தூரத்தில் போட்டுருவோம். நல்லதே பேசணும், நடக்கும். 9 கூட லக்கணத்தில் இருந்தாலும் ஒழுக்கமாக இருக்கணும். ஆச்சார கிரகங்கள், ஆச்சார பாவங்கள் இருக்கு. அது லக்கணத்துக்கு வரும்பொழுது இவர் சுத்தமாக இருக்கணும். 2ஆம் இடத்துக்கு வந்தால் பேச்சில் ஒழுக்கம் இருக்கணும், தீய வழக்கம் இருக்கணும். இது அவங்களுக்கு பரிகாரமே சேர்த்து சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், நம்ம ஜாதகப்படி வாழணும்ல. எனக்கு குரு லக்கணத்தை பார்க்க அப்படின்னா நான் குரு போல இருக்கணும். 9 கூட லக்கணத்தை பார்க்க லக்கணத்தில் இருக்குன்னா அதுபடி நம்ம இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லது.